ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஓகே, மொத்தமா எவ்வளோ பேர் சிக்கியிருக்காங்கன்றத நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் 384 பேர் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. 384 சுற்றுலா பயணிகள் மாயமாகியிருக்காங்க. இதில் மாயமானவங்களை 105 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. மீதம் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்டவங்க எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம், ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு நேபாள அரசுக்கு. இவங்க எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பல்வேறு தகவல்களையும் அவங்க கேட்டு பெற வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு நேபாள அரசுக்கு. குறிப்பாக இதில் இந்த 384 பேரில் 105 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, 57 பேர் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலையும் நம்ம பார்த்தோம். அந்த 57 தமிழர்களில் 20 பேர் சேஃபாக இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 34லேருந்து 35 பேரினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு பெற வேண்டியிருக்கு நேயர்களே. நேபாளத்தின் ஃபோட்டோகோசி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. 93 பேர் நேபாளத்தை சேர்ந்தவங்க. இப்போ அடுத்த தகவல், 384ல் 105 பேர் இந்தியர்கள், 93 பேர் நேபாளத்தை சேர்ந்தவங்க. அதில் 57 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சாம்ராட் இந்த பகுதியை சேர்ந்தவங்க, அதாவது இந்த டிராவல் மூலயமா 59 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலயமா 71 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் 59 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, 12 பேர் நேபாளி அப்படின்னு தெரியுது. காத்மாண்டு ஹாலிடே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலயமா 17 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அதில் 2 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, ஒருத்தவங்க ஆஸ்திரேலியா, ஒருத்தவங்க நெதர்லாந்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் லீஃப் ஹாலிடே இந்த டிராவல்ஸ் மூலயமா 55 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. இதில் 46 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, 9 பேர் நேபாளத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் தெரிய வருது. கைலாஷ் ஜேர்னி இந்த டிராவல்ஸ் மூலயமா 31 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. 26 பேர் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லப்படுது. எக்ஸ்ப்ளோர் வெக்கேஷன் இது மூலயமா 7 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி இன்னும் தெரிய வரல. ட்ரேக்கர் சொசைட்டி இது மூலயமா 92 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. இதில் 77 பேர் எந்த நேஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் அதில் 15 பேர் நேபாளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரிச்சார்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இது மூலமா 12 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. 8 பேர் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு தெரியல. 4 பேர் நேபாளத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. ஃபிஷ்டைல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இதில் 27 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. 20 பேர் ஃபாரினர்ஸ், 3 பேர் USA, 17 பேர் மலேசியாவை சேர்ந்தவங்க, 7 பேர் நேபாளி அப்படின்னு தெரிய வருது. ஹிமாலயன் கிளாசியர் இது மூலயமா 52 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. 37 பேர் NRI அப்படின்னு தெரிய வந்திருக்கு. 15 பேர் நேபாளியை சேர்ந்தவங்க. ஆல்பின் எக்கோடெர்க் இது மூலயமா 20 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. 16 பேரில் 12 பேர் UKவை சேர்ந்தவங்க, 4 பேர் சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவங்களா இருக்காங்க, 4 பேர் நேபாளத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. மொத்தம் 384 பேர். இதில் ஃபாரினர் சேர்ந்தவங்க மட்டும், அதாவது நம்ம இந்தியாவை தவிர்த்து வேறு நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோன்னா 291 பேர். அதே போல் நேபாளத்தை சேர்ந்தவங்க 93 பேர். தமிழகத்தை சேர்ந்தவங்க 57 பேர். அந்த 57 பேரில் 20 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நிலை என்னன்னு தெரியணும். மொத்தமாக இந்தியா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, சில கண்ட்ரி இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அமெரிக்கா, மலேசியா, UK, சவுத் ஆஃப்ரிக்கா, இப்போ இருக்கக்கூடிய தகவல் படி 7 நாட்டை சேர்ந்தவங்க, என்னோட புரிதலில் 7 நாட்டை சேர்ந்தவங்க இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்னும் நேஷ்னாலிட்டி எட் டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற லிஸ்ட்டு எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இது 8லேருந்து 10 நாட்டை சேர்ந்தவங்களுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் இந்த ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கில் சிக்கினவங்கள. இதில் குறிப்பாக பார்க்கக்கூடியது சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸில் 59 இந்தியர்கள் பயணம் செஞ்சுருக்காங்க. மொத்தமாக சொன்னவங்க 57 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 59 அப்படிங்கிறது இருக்குது. இவங்க மேபி வேறு எந்த டிராவல்ஸ் மூலயமா பயணம் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நேயர்களே. ஓகே, இந்தியர்களில் 59 பேர் அப்படின்னா 57 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க, மீதி 2 பேர் நேபாளிஸ்ட் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 12 பேர்.
ஓகே, இப்போ நம்ம ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். இந்த விபத்தில் சிக்கி இருக்கக்கூடியவங்க ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திரையில் தோன்றக்கூடிய நம்பர்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம். 1800-309-3793 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8060009901 இந்த நம்பருக்கோ அல்லது 8060009901 இந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத நேபாள சுற்றுலா அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.